என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய மகளாக இருந்தாலுமே, தனக்கு அப்படின்னு தனியாக ஒரு அடையாளத்த உருவாக்க வேண்டும் அப்படின்னு போராடி வருபவர் தான் ஐஸ்வர்யா தனுஷ். தனுஷ் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 20 வருடங்களுக்கு மேல ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில திடீர்னு பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது கடந்த வருடம் பாத்தீங்கன்னா விவாகரத்து செய்தியை வெளியிட்ட இவங்க சமீபத்துல விவாகரத்துமே பெற்றாங்க. 2 பேருக்குமே ஒருவரை ஒருவர் சமூக வலைதளங்கள்ல ஃபாலோ செய்து வருவதை தொடர்ந்து இவங்க விவாகரத்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா விவாகரத்தை வாங்கிட்டாங்க. அந்த பேட்டியில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், நான் தனியாக தான் இருப்பேன், அப்படி இருப்பதுதான் நல்லது, தனிமை எனக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கு, காரணம் தனிமையில இருப்பவர்கள் தான் உண்மையிலேயே பாதுகாப்பானவர்கள், அவங்களை யாராலுமே அச்சுறுத்த முடியாது. சோ அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கு 2வது திருமண ஏற்பாடு நடைபெற போவதாக ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுமே 2வது திருமணம் செய்து கொள்ள போவதாக தற்போது ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ அதற்கான ஏற்பாடுகளை தனுஷ் அவர்களுடைய அப்பாவான கஸ்தூரி ராஜா ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். கிட்டத்தட்ட பாதி வேலைகள் முடிந்துள்ளதாகவும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அறிவிப்பு கூட வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.